ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு வில்லேஜ் ஃபுட் ரெசிபி தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஆமாம், கனவா ஃபிஷ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கனவா மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ரொம்ப நீளமாக ஒரு பெரிய முள் இருக்கும், அப்புறமா தலையில் வேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீட்டாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அழகாக வாஷ் பண்ணிக்கோங்க. இது வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, கத்தியெல்லாம் தேவையில்லை. அழகாக கை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நீட்டாக. அப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2-3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறமா 5-6 சின்ன வெங்காயம். இவ்வளோ தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இனி நம்ம ரெகுலராக எப்படி எல்லாத்துக்கும் கடுகு தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு தாளிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 2 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெடிக்க விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஆயில்லையே இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் சீக்கிரமாக இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வைக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பச்சை மிளகாய், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளி ஆனதுனால 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய தக்காளினா 1 போதும். நிறைய தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்து இதோட நல்லா இந்த மாதிரி வேக வைக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிறது மாதிரி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம். இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இது வேகும்போதே நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் பாதி தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியே விடாமல் கொர அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இது பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதிலேயே ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். இனி இந்த தண்ணி ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி இந்த மசாலா இந்த ஃபிஷ்ஷில் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா வாசனை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி.
பாருங்கள் நம்மளுடைய சூப்பராக நம்மளுடைய கனவா ஃபிஷ் தோரன் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கலாம். Until that, take care. Bye bye.